வணக்கம். லென்ஸ்கார்ட் விவகாரம். லென்ஸ்கார்ட்டை தெரிஞ்ச நபர்கள் பல கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கிறார். கண்ணாடி போடக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த பிராண்டிற்கு பரிச்சயமான நபர்களாக தான் இருப்பீர்கள். எங்க திரும்பி பார்த்தாலும் லென்ஸ்கார்ட்டுடைய ஷோரூம்ஸ்களையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். நேற்று ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஒரு பெண்மணி, இந்த பெண்ணை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இந்த பெண்மணி லென்ஸ்கார்ட் மும்பையில் இருக்கக்கூடிய லென்ஸ்கார்ட் ஷோரூம்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களை மிரட்டியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பொட்டையும் வைத்து விட்டிருக்கிறார். அதாவது ஹிந்துக்கள், ஹிந்துத்வா அதே கொள்கை தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. சரி, இந்த வீடியோவை கொஞ்சமாக நீங்க பார்த்திருப்பீர்கள் ப்ரோமோவில். இப்போ இந்த வீடியோவுக்கான அந்த முழு வீடியோவை பாருங்கள். இதற்கு பின்பு என்ன நடந்தது அதையும் நான் எடுத்து காட்டுகிறேன். नहीं यूज कर सकता यहाँ का स्टाफ, लेकिन हिजाब यूज कर सकता है। तो क्या मतलब है, शरिया लागू करवाना है क्या? भारत देश में शरिया लागू करवाना है क्या? मुसलमानों ने तो पाकिस्तान ले लिया, अब यहाँ क्या क्या पीटना है भाई? छाती क्यों पीटा जा रहा है? ये कहाँ दिखाओ, दिखाओ सारे स्टाफ को बुलाओ, देखें किसका किसका हाथ में तिलक है, किसका किसका माथा में तिलक है, बुलाओ बुलाओ। तुम मोहसिन खान हो, तुम सबको मोहसिन खान बनाओगे और तुमको हेड बना करके रखा गया है मोहसिन खान। இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். யார் இந்த பெண்? நேற்றிலிருந்து ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா இந்த பெண்ணை ஆக்டிவிஸ்டாக எடுத்து காட்டுகிறார்கள். முக்கியமாக அனைத்து கோதி மீடியா சேனல்கள்ல இந்த பெண்மணி அமர்ந்து கொண்டு நான் செய்தது சரி என்று எடுத்து காட்டுகிறார். என்ன நடந்தது? லென்ஸ்கார்ட் மற்றும் ஏர் இந்தியா ரெண்டு பேருமே தன்னுடைய இன்டர்னல் பாலிசிஸ்களில், அதாவது எந்த மதத்தை சார்ந்தும் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் இருக்கக்கூடாது, அதனால் பொட்டு, கலாவா, கழுத்தில் கட்டக்கூடிய கயிறு, இது போன்ற விஷயங்களை தவறு, இதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் இந்த நோட்டிபிகேஷன் வெளிவந்தது. இந்துத்துவவாதிகளுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. ஒரு சூடான சப்ஜெக்ட் இல்லையா, டாபிக் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்துத்துவவாதிகள் இதை அரசியல்மயமாக்க தொடங்கிவிட்டார்கள் லென்ஸ்கார்ட்டிற்கு எதிராக. ஏன் புர்கா போட்டால் நீங்க புர்காவிற்கு மட்டும் தடை போடுவதில்லை, பொட்டு வச்சால் தப்பு, கையில கயிறு கட்டினால் தப்பு. திஸ் இஸ் பிட்வீன் யூ அண்ட் த ஓனர். உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தீர்கள், அந்த எதிர்ப்பை நீங்க மிக ஆழமாக தெரிவித்தீர்கள், அது ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க வேண்டும். நாசியா இலாஹி கான், இந்த பெண்ணை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். நாசியா இலாஹி கான் ஒரு லென்ஸ்கார்ட் ஷோரூமுக்கு போகிறார் கேமரா டீமுடன். அங்க உள்ள போய் அவர் நடத்திய நாடகத்தை நீங்க பார்த்தீர்கள். திலக் இஸ் யோர் பிரைட், ஹிந்துஸ், இந்துக்களே பொட்டு உங்களுடைய பெருமை. கலாவா இஸ் யோர் சன்ஸ்கார், சன்ஸ்கார்னு கூட சரியா எழுதல, சன்கார்னு எழுதி இருக்கு, அங்கேயும் தப்பு. ஓகே, கையில கட்டக்கூடிய கலாவா உங்களுடைய பாரம்பரியம். சனாதனம், சனாதனம் இஸ் யோர் ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம் சனாதனம். The slogan ஹர் ஹர் மகாதேவ் இஸ் யோர் பிரைட் ஹிந்து, இந்துக்களே ஹர் ஹர் மகாதேவ் என்பது உங்களுடைய பெருமை. லென்ஸ்கார்ட் மற்றும் ஏர் இந்தியா இரண்டு பேருமே இதை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதனால் நான் செய்தது சரி. இந்த வீடியோவில் உங்கள் இன்னும் ஆழமாக கொடுத்திருக்கும் முன்பு ஒரு சரி கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை நீங்க தெரிவிக்கலாம். இந்த பெண்மணி இந்த ஷோரூம்குள் போன உடனேயே அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மேனேஜர், ஒரு இஸ்லாமியர் மேனேஜரா இருப்பதும் இங்கே தவறு என்று இவர்கள் எடுத்துக்காட்டு. இந்த பெண்மணி இது முதல் முறையாக செய்யவில்லை. இது போன்ற ஏராளமான வீடியோக்கள், இண்டிகோ ஏர்லைன்ஸுடன் நடந்த ஒரு இஷ்யூ, அந்த வீடியோவும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. அப்துல்லா, முகம்மது, இது மாதிரி பேர் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் தான் இந்த நாட்டு எதிரிகள். சரி, இந்த பெண்மணியே ஒரு இஸ்லாமிய பெண்மணி, ஆனால் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வழியாக 4 பேரை திட்டுனா, 4 பேரை கொச்சையாக பேசினாலே போதும். இது போன்ற பெண்கள் தன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவும்
எப்படியாவது ஒரு ஸ்பெஷலான இடத்தை பிடித்து விடலாம் என்கிற ஒரு நோக்கத்துடன் இந்த பெண்கள் பிஜேபியுடைய அந்த கொள்கையை பரப்பி வருகிறார்கள். இது போன்ற விஷத்தை பரப்பி வருகிறார்கள். இந்த பெண்ணுடைய நாசியா இலாஹி கான் இஸ் an activist என்று யாரெல்லாம் எடுத்து காட்டுகிறார்களோ அவர்களுடைய பிம்பத்தை கொஞ்சம் உடைத்து விடுகிறேன். இந்த பெண்ணுடைய சோஷியல் மீடியா பக்கத்தை நீங்க பாருங்கள். அவருடைய ஒபிஷியல் எக்ஸ் பக்கம் unapologetic Indian BJP minority leader. She is not an activist and all. State committee member, handloom beef cell, national observer Mazdoor cell, chairman Khan legal solitaire firm. இந்த பெண்மணி நேரடியாக பிஜேபியின் தலைவி. இது மட்டுமல்ல, இந்த பெண்ணுடைய பல்வேறு வீடியோக்கள் வெளிவந்தது. அந்த வீடியோக்களை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த கோதி மீடியா இந்த பெண்ணை ப்ரமோட் செய்த விதத்தை நீங்க பார்த்தீர்கள். உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல அந்த அனைத்து வீடியோக்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது இட் இஸ் அ சோஷியல் அல்ல பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ எல்லா கோதி மீடியாக்கள் மற்ற இந்த எதிர்ப்பை தெரிவித்த பல்வேறு நபர்கள், இந்துத்துவ அமைப்பை சார்ந்த நபர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பாருங்க, லென்ஸ்கார்ட்டுடைய ஷேர் வேல்யூ சரிந்து விட்டது. பாருங்க, ஏர் இந்தியாவுடைய ஷேர் வேல்யூ சரிந்து விட்டது. நாங்க செய்து லென்ஸ்கார்ட்டுடைய ஷேர் வேல்யூ விழுந்தா யாரே இந்த பெண்மணி போய் மிரட்டுகிறாரோ, போய் கோயில்கிட்ட போய் கேட்டிருக்கலாம் இல்லையா? அந்த லென்ஸ்கார்ட்டுடைய ஃபவுண்டர் அவரும் ஹிந்து தானே, நேராக போய் கேளுங்க, சண்டையை போடுங்க, கேஸை போடுங்க. Now, because of this, Lenskart had to reverse it back. They said, எங்களுடைய நோக்கம் மிக தெளிவாக இருந்தது. எந்த அடையாளத்தையும் வைக்கவில்லை என்றால் எல்லாருக்குமே சமமான உரிமை, எல்லாருக்குமே சமமான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கக்கூடிய அந்த நோக்கத்துடன் தான் நாங்கள் செய்தோம். யாரையுமே துன்புறுத்துவதற்காக கிடையாது. இதை நாங்கள் வாபஸ் பண்ணோம். அதைத்தான் ஏர் இந்தியாவும் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இது போன்ற நபர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியவில்லை. ஆனால் ஒரு கம்பெனி, ஒரு இளைஞர், ஒரு லென்ஸ்கார்ட் என்கிற ஒரு பிராண்டை உருவாக்கி கோடிக்கணக்கான நபர்களுக்கு லாபத்தை கொடுத்து, இதற்கு முன்னாடி பார்த்தீர்கள் இந்த கண்ணாடி கடையில எல்லாம் 2000 ரூபாய் கொடுத்து கண்ணாடி எல்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கி எத்தனையோ நபர்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்து. அப்போ ஒரு கம்பெனி உருவானால் ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சி அந்த நாட்டுடைய வளர்ச்சியுடன் சேருமா? இப்போ லென்ஸ்கார்ட்டோட ஷேர் விழுந்துருச்சு. அப்போ எத்தனையோ நபர்கள் அந்த லென்ஸ்கார்ட் மீது இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருப்பார்கள், ஷேர்ஸ்களை வாங்கியிருப்பார்கள். அப்போ பல கோடி நபர்களுடைய பணமும் அபேஸ். எந்த விதமான அரசியல்? இந்த பெண்ணோட வீடியோவை மறுபடியும் பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். காரணம், இது போன்ற நபர்களுக்கு தமிழ்நாட்டால் மட்டும்தான் பதில் கொடுக்க. சிந்தித்து கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள், மீதம் இருக்கக்கூடிய வீடியோவை பாருங்கள். नहीं यूज कर सकता यहाँ का स्टाफ, लेकिन हिजाब यूज कर सकता है। तो क्या मतलब है? शरिया लागू करवाना है क्या? भारत देश में शरिया लागू करवाना है क्या? मुसलमानों ने तो पाकिस्तान ले लिया, अब यहाँ क्या क्या पीटना है भाई? छाती क्यों पीटा जा रहा है? ये कहाँ दिखाओ सारे साहब को बुलाओ, देखें किसका किसका हाथ में तिलक है, किसका किसका माथा में तिलक है। बुलाओ। तुम मोहसिन खान हो, तुम सबको मोहसिन खान बनाओगे और तुमको हेड बना करके रखा गया है मोहसिन खान. இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு எக்ஸாம்பிளை செட் செய்திருக்கிறது. எந்த அளவில் ஆழமாக வெறுப்பை பரப்பக்கூடிய அரசியலை பாஜக செய்தது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.